பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 82 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசு டேஸில் ஏறி டேஸ் பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். படவில் ஏறி இக்கரைப்பட்டு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. இயேசு படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். இது எந்த பட்டணம்? கப்பர்நகூம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேதாகம விளக்க உரையிலும் விடை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 3. படுக்கையிலே கிடந்த யாரை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள்? திமிர்வாதக்காரனை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. இயேசு எவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனின் பாவத்தை மன்னித்தார்? திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தைக் கண்டு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யார் யாரிடம் கூறியது? இயேசு திமிர்வாதக்காரனிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவுடன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். சரியா தவறா என கூறுக. தவறு. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னவுடன் சுகம் பெற்றான். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 7. இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று இயேசுவை குறித்து தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டவர்கள் யார்? வேதபாரகரில் சிலர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. இயேசு என்ன சொல்லியதை கேட்டு இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று வேதபாரகரில் சிலர் தங்கள் உள்ளத்தில் சொல்லினர்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு திமிர்வாதக்காரனிடம் சொல்லியதை கேட்டு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 9. இயேசு வேதபாரகரில் சிலரின் டேஸ் அறிந்தார்? நினைவுகளை அறிந்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 10. தங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்தித்தது யார்? வேதபாரகரில் சிலர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 11. நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? யார் யாரிடம் கேட்டது? இயேசு வேதபாரகரில் சிலரிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 12. டேஸ் என்று சொல்வதோ டேஸ் என்று சொல்வதோ எது எளிது என்று இயேசு வேதபாரகரில் சிலரிடம் கேட்டார்?
உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? மனுஷகுமாரனுக்கு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்று இயேசு கூறினார். நீங்கள் என்பது எவர்களை குறிக்கும்? தங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்தித்த வேதபாரகரில் சிலரை குறிக்கும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள் வரை. கேள்வி எண் 15. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்குப் போ. யார் யாரிடம் கூறியது? இயேசு திமிர்வாதக்காரனிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. இயேசு திமிர்வாதக்காரனிடம் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்குப் போ என்று சொன்னவுடன் நடந்தது என்ன? திமிர்வாதக்காரன் எழுந்து தன் வீட்டுக்குப் போனான். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 17. ஜனங்கள் எதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள்? இயேசு திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்ததைக் கண்டு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் வரை. கேள்வி எண் 18. டேஸுக்கு இப்படிப்பட்ட, அதாவது சுகம் கொடுக்கும் டேஸ் கொடுத்தவராகிய தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்தினார்கள்? மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19. எனக்கு பின் சென்று வா. யார் யாரிடம் கூறியது? இயேசு மத்தேயுவிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 20. மத்தேயு, அதாவது லேவி, எங்கே உட்கார்ந்திருக்கையில் அவனைக் கண்டு இயேசு அழைத்தார்? ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கையில். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் லேவி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கேள்வி எண் 21. இயேசு எங்கே பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடு கூட பந்தியிருந்தனர்? மத்தேயுவின் வீட்டில். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 22. டேஸ் ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் டேஸோடும் கூட பந்தியிருந்தார்கள்? அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 23. உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்ன? யார் யாரிடம் கேட்டது? பரிசேயர் இயேசுவின் சீஷர்களிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 24. டேஸுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் டேஸுக்கு வேண்டியதில்லை? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 25. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை.
யார் யாரிடம் கூறியது? இயேசு பரிசேயரிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. எதை கற்றுக்கொள்ளும்படி இயேசு பரிசேயரிடம் சொன்னார்? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் வரை. கேள்வி எண் 27. இயேசு யாரை அழைக்க வரவில்லை? நீதிமான்களை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 28. டேஸையே டேஸுக்கு அழைக்க இயேசு வந்தார். பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 29. உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறதென்ன? யார் யாரிடம் கேட்டது? யோவானுடைய சீஷர் இயேசுவிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 30. நாங்களும் டேஸும் டேஸ் தரம் உபவாசிக்கிறோமே என்று யோவானின் சீஷர்கள் இயேசுவிடம் கூறினர். நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே என்று. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 31. டேஸ் தங்களோடு இருக்கையில் டேஸ் துயரப்படுவார்களா? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 32. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? யார் யாரிடம் சொன்னது? இயேசு யோவானுடைய சீஷரிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 33. எப்போது தன்னுடைய சீஷர் உபவாசிப்பார்கள் என்று இயேசு யோவானின் சீஷரிடம் கூறினார்? மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாட்களில். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 34. ஒருவனும் எதை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான்? கோடி துண்டை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 35. பழைய வஸ்திரத்தை அதிகமாய் கிழிப்பது எது? பழைய வஸ்திரத்தோடு இணைத்த கோடி துண்டு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 36. கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைத்தால் எது அதிகமாகும்? பீறல் அதிகமாகும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 37.
டேஸ் திராட்சரசத்தை டேஸில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 38. புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைத்தால் எது கிழிந்து போம்? துருத்தி கிழிந்து போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 39. புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைத்தால் டேஸ் சிந்திப்போம், டேஸ் கெட்டுப்போம். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 40. புது ரசத்தை புது துருத்திகளில் டேஸ் வைப்பார்கள்? வார்த்து வைப்பார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 41. எப்பொழுது ரசம், துருத்தி இவை இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும்? புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்கும் போது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 42. என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், யார் யாரிடம் கூறியது? தலைவன் ஒருவன் இயேசுவிடம், அதாவது யவிரு இயேசுவிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 43. தலைவன் ஒருவன் வந்து இயேசுவை பணிந்தான், சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 44. தலைவன் ஒருவன் இயேசுவை எதற்காக தன் வீட்டிற்கு அழைத்தான்? மரித்து போன தன் மகள் மேல் இயேசு கையை வைக்கும்படி. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 45. இயேசு எழுந்து எவர்களோடே கூட தலைவன் ஒருவனின் பின்னே போனார்? தம்முடைய சீஷரோடு கூட. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி 46. ஒரு ஸ்திரீ எத்தனை வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்தாள்? பன்னிரண்டு வருஷமாய். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 47. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டது என்ன? இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 48. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எதை தொட்டாள்? இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 49. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் பக்கத்திலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், சரியா தவறா என கூறுக.
தவறு, பின்னாலே வந்து தொட்டாள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எண் 50. இயேசு எங்கே சென்று கொண்டிருக்கும்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தலைவன் ஒருவனுடைய மகளை உயிர்ப்பிக்கச் செல்லும்போது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள் வரை. கேள்வி எண் 51. டேஸ் கொள், உன் டேஸ் உன்னை இரட்சித்தது. திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 52. திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. யார் யாரிடம் கூறியது? இயேசு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள் வரை. கேள்வி எண் 53. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் சொஸ்தமடைந்தாள். சரியா தவறா? தவறு. திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொன்னவுடன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 54. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து டேஸையும் டேஸையும் கண்டார். தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 55. இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். யார் யாரிடம் கூறியது? இயேசு தலைவனுடைய வீட்டில் தாரை ஊதுகிறவர்கள் மற்றும் இறைகிற ஜனங்களிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். கேள்வி எண் 56. இயேசுவை பார்த்து நகைத்தவர்கள் யார்? தலைவனுடைய வீட்டில் தாரை ஊதுகிறவர்கள் மற்றும் இறைகிற ஜனங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். கேள்வி எண் 57. தலைவனுடைய வீட்டிலிருந்து வெளியே துரத்தப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 58. இயேசு சிறு பெண்ணின் கையை பிடித்தவுடனே அவள் எழுந்திருந்தாள். சரியா தவறா? சரி. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 59. இயேசு சிறு பெண்ணை எழுப்பிய டேஸ் தேசமெங்கும் டேஸ் ஆயிற்று. சங்கதி தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 60. இயேசு தலைவனுடைய வீட்டிலிருந்து சென்றபின் யாரை சந்தித்தார்? இரண்டு குருடர்களை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 61. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டவர்கள் யார்? இரண்டு குருடர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 62. இரண்டு குருடர் இயேசுவை பணிந்து தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டனர். சரியா தவறா என கூறுக. தவறு. பின்னே சென்று கூப்பிட்டனர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 63. ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரிடம் கூறியது? இரண்டு குருடர் இயேசுவிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 64. இதைச் செய்ய எனக்கு டேஸ் உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று இயேசு இரண்டு குருடரிடம் கேட்டார். வல்லமை உண்டென்று. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 65. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது.
யார் யாரிடம் சொன்னது? இயேசு 2 குருடர்களிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 29 வசனங்கள். கேள்வி எண் 66. இயேசு 2 குருடர்களின் கண்களை தொட்டு சுகமாக்கினார். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 67. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு எவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார்? 2 குருடர்களுக்கு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 68. தேசமெங்கும் இயேசுவின் கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினவர்கள் யார்? சுகம் பெற்ற 2 குருடர்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வசனங்கள் வரை. கேள்வி எண் 69. இயேசு 2 குருடர்களின் கண்களை திறந்த பின்பு யாரை குணப்படுத்தினார்? பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வசனங்கள் வரை. கேள்வி எண் 70. எதின் பின்பு ஊமையன் பேசினான்? பிசாசு துரத்தப்பட்ட பின்பு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 71. டேஸில் இப்படி ஒரு காலும் காணப்படவில்லை என்று டேஸ் ஆச்சரியப்பட்டு கூறினர்? இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலும் காணப்படவில்லை என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு கூறினர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 72. இயேசு செய்த எந்த அற்புதத்தை கண்டு ஜனங்கள் இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலும் காணப்படவில்லை என்று கூறினர்? பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுத்ததை கண்டு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 73. இவன், அதாவது இயேசு, பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று கூறியது யார்? பரிசேயர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 74. இயேசு சகல டேஸையும் சுற்றி நடந்தார்? பட்டணங்களையும் கிராமங்களையும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 75. இயேசு டேஸில் உபதேசித்து டேஸை பிரசங்கித்தார்? ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி 76. இயேசு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த எவைகளை நீக்கி சொஸ்தமாக்கினார்? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி 77. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தவர்கள் யார்? திரளான ஜனங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 78. திரளான ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல டேஸுமாய் இருந்தார்கள்? தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 79. திரளான ஜனங்கள் எப்படி இருந்தபடியினால் இயேசு அவர்கள் மேல் மனதுருகினார்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியினால். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 80. டேஸ் மிகுதி டேஸ் கொஞ்சம்? அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 81. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் யார் யாரிடம் கூறியது? இயேசு தம்முடைய சீஷர்களிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 82. டேஸ் தமது அறுப்புக்கு டேஸ் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்?
எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி. மத்தேயு 9:38. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் bless you.